ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைகளது உரிமைகளும் பாதுகாப்பும் சப்ஜெக்ட்ல யூனிட் 1ல ரொம்ப முக்கியமான 10 மார்க் பார்க்கலாம். இந்தியாவில் குழந்தை உரிமைகளின் வரலாறு 20ஆம் நூற்றாண்டில் தான் குழந்தை உரிமைகளுக்கான கருத்தாக்கம் பெற்றது. அப்போ ஃபர்ஸ்ட் 20th செஞ்சுரியில தான் குழந்தைங்களுக்கு உரிமைகள் கொடுக்கணுங்கிற கருத்தாக்கமே உருவாக்கப்பட்டது. அப்பதான் குழந்தைங்களும் ஒரு மனிதனா கருதி அவங்களுக்கும் உரிமைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை அப்பதான் தொடங்குது. குழந்தையின் வயது, பாலினம், ஜாதி, உறவு முறை போன்ற பல்வேறு காரணிகள் இந்தியாவில் குழந்தைகளுக்கு எதிரான பாரபட்சமான நடத்தைக்கு காரணமாக அமைந்தது. அந்த காலத்துலலாம் வயது ரீதியாகவும் பாலினம் அப்படின்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி பார்த்தாங்கன்னா பெண் பிள்ளைகளை ஒரு மாதிரி வளர்த்துறது, ஆண்களை ஒரு மாதிரி வளர்த்துறது. இப்போ பெண்களுக்கெல்லாம் அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க, பசங்களை நல்லா படிக்க வைப்பாங்க. பெண்களுக்கு தான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வைப்பாங்க. ஆண்களை அப்படி செய்ய வைக்க மாட்டாங்க. எப்பவுமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை எல்லா வேலையுமே செய்ய வைப்பாங்க. பெண்ணை ஒரு அடிமையாக சமைக்க மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. இப்போல்லாம் மாறிக்கிட்டே வருது. பெண்களும் எல்லா வேலையும் செய்கிறாங்க, எல்லா இதுலேயுமே அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போது ஜாதி ரீதியாக அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தண்ணி கூட அப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தண்ணி உயர் ஜாதிக்கு தண்ணி ஒரு கிணறு தனியாகவும் கீழ் ஜாதிக்கு தனியாகவும் இருக்கும். கோயிலுக்குள்ள நுழைய விட மாட்டாங்க. இது மாதிரி நிறைய கீழ் ஜாதி நீங்களாம் படிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஜாதி ரிலேட்டடா இவங்க ஹையர் ஜாதி, இவங்க லோ ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து ஸ்டூடெண்ட்டை உட்கார வைப்பாங்க. ஜாதி ரிலேட்டடாக பார்த்துட்டு பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. மற்றவங்கள தரையில் உட்கார வைப்பாங்க. இல்லைன்னா கிளாஸ் ரூமில் அனுமதி கிடையாது, வாசலில் உட்காந்து படிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் பாரபட்சமாக பார்த்தாங்க. பெரியவங்களிருந்து குழந்தைங்களிருந்து எல்லாத்தையுமே வயது, பாலினம், ஜாதி, உறவுமுறை இது மூலயமா பாரபட்சமாக பார்த்து ஒருத்தவங்களுக்கு நல்லா எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிது. நல்ல வசதி வாய்ப்புலேருந்து எல்லாமே அவங்களுக்கு கல்வி, எஜுகேஷன், மருத்துவம் அப்படி எல்லாமே கிடைக்கிது. ஒரு பிரிவினர்களுக்கு இதெல்லாம் கிடைக்காம பாரபட்சமாக நடத்துகிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. 2ஆம் உலகப்போர் உலகமெங்கிலும் விவரிக்க முடியாத துன்பங்களை குழந்தைகளுக்கு உண்டாக்கியது. இப்போ போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுவுது, நிறைய ஆபத்துகள், குண்டு போடுறதுனால சேவிங்ஸ் எல்லாம் இழக்கிறாங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கிக்கிறாங்க, எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப பாதிப்படைகிறாங்க. அவங்களுக்கு வீடு கூட இடிஞ்சு விழுந்துருது. அந்த குழந்தைங்களோட பெற்றோரை கூட சிலர் இறந்துடுறாங்க. அப்போ அனாதையாக அந்த குழந்தைகள் தவிக்கிறாங்க. நிறைய எக்கனாமிக்கல் ரீதியாக அந்த குழந்தைகள் நிறைய பாதிப்படைகிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கட்டளையுடன் ஐக்கிய நாடுகள் சர்வதேச குழந்தைகள் அவசர நிதியம் என்ற சிறப்பு முகமை ஒன்றை 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் நிறுவியது. இதில் என்ன சொல்றாங்கன்னா, போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை காப்பாற்றணும், அவங்கள மெயின்டெனன்ஸ் பண்ணணும், சேஃப்டி பண்ணணும், அவங்கள பராமரிக்கிறதுக்காகவும் பாதுகாப்பு தர்றதுக்காகவும் தான் இந்த ஐக்கிய நாடு சர்வதேச குழந்தைகள் அவசர நிதியம்ங்கிறத ஓப்பன் பண்ணுறாங்க. அது 1946 ஓப்பன் பண்ணுறாங்க, டிசம்பர் 11. இந்த டேட்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கலர் ஸ்டிக் பெனில் இந்த டேட்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் நல்லா படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. போரினால் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் அரசியல் கொந்தளிப்பின் விளைவால் பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளுக்கு நீண்டகால உதவி அளிக்கும் நோக்குடன் 1953ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் யுனிசெஃப்பின் ஆணை மாற்றப்பட்டது. இப்போ இந்த ஐக்கிய நாடு சர்வதேச குழந்தை நிதியம் இருக்கு இல்லையா, அது யுனிசெஃப் கூட கொடுத்துட்றாங்க, மாற்றிக்கிறாங்க. எதனாலன்னா இப்போ நிறைய வார் நடக்கும்போது எக்கனாமிக்கல் ரீதியாகவும் அரசியல்வாதிகள் அரசியல் இப்போ 2 நாடுகளுக்கு இடையே போர் நடக்குதுன்னாவே அரசியலில் தான் போர் நடக்கும். அரசியல்வாதிகள் ரெண்டு நாட்டுக்கும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. ஒரு நாட்டுக்கும் குண்டு போடுறது, ஒரு நாட்டை பாதிப்பை கொடுக்கறது. இது மாதிரி இப்போ ஈரான் இஸ்ரோவில் நடக்கக்கூடிய போர்கள்லாம் நீங்கள் உதாரணமாக நினச்சி பார்த்துக்கோங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப பாதிப்படைகிறாங்க அந்த மாதிரி போர் நடக்கிறதுனால. அப்போது அந்த போரில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பராமரிக்கிறாங்க. அப்போ நீண்ட காலத்துக்கு அந்த உதவி கிடைக்கணுங்கிறதுக்காக 1953 அக்டோபர் மாதம் அந்த ஐக்கிய நாடு சர்வதேச குழந்தைகள் அவசர நிதியத்தை யுனிசெஃப்போட மாற்றிக்கிறாங்க. யுனிசெஃப் ஆணைக்கு மாற்றப்பட்டது, அதிலிருந்து மாற்றிக்கிட்டாங்க. தற்போது யுனிசெஃப் ஐக்கிய நாடுகள் குழந்தை நிதியம் என அழைக்கப்படுகிறது. இந்திய அரசாங்கம் யுனிசெஃப் உடன்
இணைந்து குழந்தைகளது உரிமைகள் 13 வயதினர்னா டீனேஜர்ஸ் மற்றும் பெண்களின் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகள், அவர்களது ஒட்டுமொத்த வளர்ச்சி, முன்னேற்றம், மிக முக்கியமான சமூகத்தில் நிலவும் ஜாதி, மரபு ரீதியான வழக்கங்கள், பாலினம், நிதி நிலைமை, வட்டாரம் மற்றும் மதம் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து அவர்களை பாதுகாத்தல் போன்ற பல்வேறு செயல் திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. இப்போ இந்த யுனிசெஃப் என்ன பண்றாங்கன்னா, டீனேஜ் வயதில் இருக்கவங்களுக்கும் பெண்களுக்கு வந்து உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உரிமைகளை தராங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக என்னென்னலாம் பண்றாங்கன்னா, ஜாதி ரீதியாகவும் மரபு ரீதியான வழக்கங்கள்ல அவங்க எந்த விதத்திலையும் பாதிப்படையாம, இப்போ இந்த ஜாதியினருக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இந்த ஜாதிக்கு வந்து இல்லை அப்படின்லாம் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம பாலின ரீதியான ஆண் இவங்க பெண்ணுனா வந்து அடிமையா நடத்தணும் அப்படின்லாம் அந்த காலத்துல இருந்தது. அப்போ அதெல்லாம் மாத்தி அவங்களுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் தருவாங்க. நிதி நிலைமைனா ஏழை பணக்காரன் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம மதம், வட்டாரம், ஜாதி, மதம் இது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம அந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக நிறைய செயல் திட்டங்கள், அதாவது நிறைய ப்ராஜெக்டை வந்து கொண்டாடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் மூலமா குழந்தைகளை வந்து நல்லா பாதுகாக்கிறாங்க. பெண்களுக்கும் நல்ல உரிமைகளை கொடுக்குறாங்க, பாதுகாக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. இது எல்லாமே செய்யறாங்க. இந்தியாவில் குழந்தைகள் தொடர்பான சில முக்கியமான சட்டங்கள். தொழிற்சாலை சட்டம் 1948, இது 1986 குழந்தை தொழிலாளர் சட்டம் என திருத்தப்பட்டது. பின்னர் 2016 குழந்தை தொழிலாளர் சட்டம் என நிறுவப்பட்டது. இப்போ இந்தியாவில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் சட்டம்னா குழந்தைகளை வந்து தொழிலில் வந்து அமர்த்தக்கூடாது, அவங்கள வந்து எஜுகேஷன் தான் கொடுக்கணுமே தவிர சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து வேலையில வந்து அமர்த்தக்கூடாது. அதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒழுக்கக்கேடான ஆழ்கடத்தல் தடுப்பு சட்டம் 1986. இப்போ குழந்தைங்களை எல்லாம் கடத்திட்டு போறாங்க இல்லையா, அதுக்கு வந்து அப்படி கடத்திட்டு போனா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க இல்லையா, அந்த சட்டம் தான் இது. இதுல கொடுத்துருக்க ஒவ்வொரு சட்டமும் செகண்ட் யூனிட்ல 10 மார்க்கா கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம செகண்ட் யூனிட் பார்க்கும்போது அதுல என்னென்ன சட்டங்கள் கொண்டாந்துருக்காங்க, எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் அதுல நாம பார்க்கலாம். குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006. அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, மேஜர் ஆனாதான் குழந்தைகள் வந்து திருமணம் செஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கிற வயசுல, அதாவது 18 வயசுக்குள்ள வந்து பெண் குழந்தைக்கும் 21 வயசுக்குள்ள இருக்கிற ஆண் குழந்தையும் திருமணம் செய்துக்க கூடாது. அவங்க மேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் திருமணம் செஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கான கட்டாய மற்றும் இலவச கல்வி உரிமை சட்டம் 2009 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கட்டாய இலவச கல்வி உரிமை வந்து எல்லா கொஷின்லையுமே இந்த சட்டம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அடுத்து சீரார் நீதி சட்டம் 1986. 2015 சீரார் நீதி, குழந்தை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் என திருத்தப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் குழந்தைக்கு வழங்கும் உரிமைகள். இப்போ என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டப்பிரிவு 21A. அப்போ 6 முதல் 14 வரை இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வந்து கொடுக்குறாங்க. இந்த சட்டப்பிரிவு வந்து 1 மார்க்ல கேட்கலாம். 21A. 14 வயது வரை ஆபத்தான பணிகளில் அமர்த்தப்படுவதிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை சட்டப்பிரிவு 24. இதுல என்ன சொல்றாங்கன்னா, 14 வயசு வரை இருக்கக்கூடிய சிறுவர்களோ சிறுமிகளோ அவங்க வந்து ஆபத்து தரக்கூடிய வேலைகளை வந்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடாது, அந்த வேலையில வந்து அமர்த்தக்கூடாது. அப்படி அமர்த்தினாங்கன்னா இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. வன்முறையை கையாண்டு தகாத முறையில் நடத்தப்படுதல் மற்றும் பொருளாதார தேவையினால் வயது மற்றும் வலிமைக்கு ஒவ்வாத பணிகளில் சேரும் கட்டாயத்தில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை சட்டப்பிரிவு 39E. இதுல என்ன சொல்றாங்க, வன்முறை கையாளுதுன்னா அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, ரேப் பண்றது, இந்த மாதிரி பாலியல் ரீதியா அபியூஸ் பண்றது, இது மாதிரி குற்றங்களுக்கும் சரி, பொருளாதார ரீதியில அவங்க வந்து வறுமையில இருக்கும்போது அவங்க வயசுக்கு மீறின வேலையில ஒவ்வொரு வேலையுமே இந்த வயசுல இருக்கிறவங்களாலதான் செய்ய முடியும். இப்ப அந்த வேலையை வந்து ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து அந்த குழந்தையால செய்ய முடியாது, அவங்களுக்கு அந்த வலிமை இருக்காது. அந்த மாதிரி பணியில வந்து அவங்க அந்த குழந்தை வேலை செஞ்சிருந்தாலும் அதுல இருந்து பாதுகாப்பு தராங்க. அந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்களோ, அபியூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் தொழில ஈடுபடுத்தினாங்கனாலும் அவங்களுக்கும் தண்டனை வந்து கடுமையா கொடுக்குறாங்க இந்த சட்டப்பிரிவு 39E. 6 வயது முடியும் வரை அனைத்து குழந்தைகளுக்கும் முன்பிள்ளை பருவம், பராமரிப்பு மற்றும் கல்வி பெறும் உரிமை. இப்போ 6 வயது வரை அந்த குழந்தைங்க வந்து 6 வயசுல இருக்கிற வரையிலும் பராமரிப்புனா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், கல்வி பெறும் உரிமையை வந்து அந்த குழந்தைகளுக்கு தராங்க. குழந்தைகளின் உரிமைகளான
பிரகடனம் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் 1959ஆம் ஆண்டு ஒப்புக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவில் இந்த பிரகடனம் டிசம்பர் 1992 உறுதி செய்து ஏற்றுக்கொண்டது. அப்போ ஃபர்ஸ்ட் கொண்டாடுறாங்கன்னா 1959 ஏற்றுக்கொண்டாங்க. அதை எப்ப நடைமுறைப்படுத்துறாங்கன்னா டிசம்பர் 1992 தான் அதை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ அது ரெண்டுக்குள்ள இயர்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. குழந்தைகளின் உரிமைகள் உருவானதில் இடம்பெற்ற முக்கியமான சிறப்பு கட்டடங்கள். பயிற்சியாளர் சட்டம் 1850. இது குற்றவியல் நீதி செயல்முறைகளில் குழந்தைகளின் சிறப்பு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவில் இயற்றப்பட்ட முதல் சட்டமாகும். இப்போ குழந்தைகளோட சிறப்பு தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக ஃபர்ஸ்ட் கொண்டாந்த சட்டம் தான் இந்த பயிற்சியாளர் சட்டம். இது குற்றவியல் நீதினா இப்போ குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கி அந்த குழந்தைகளுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த சட்டம். சீர்திருத்த பள்ளிகள் சட்டம் 1897. இது இந்தியாவில் குற்றவியல் நீதி அமைப்பில் முதலில் குழந்தைகளை வயது வந்தோரிடம் இருந்து பிரித்து பார்க்க சட்டம் ஆகும். 17 வயசு இருக்கிற ஒரு பையன் ஒரு குற்றத்தை புரிஞ்சாலும் அதே குற்றத்தை 20 வயசு உடைய ஒரு பையன் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு 2 பேரும் இவங்க 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள். அப்போ இந்த பையன் 17 வயசு. அப்போ இந்த பையனை குழந்தையா கருதி அவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடுவாங்க. இதுவே அந்த வயது 20 வயசு இருக்கிற ஒரு பையன் அந்த குற்றம் செஞ்சிருந்தானா அவனை சிறையில போட்டு இத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் பார்த்துக்கோங்க, குழந்தைகளா இருந்துச்சுன்னா சீர்திருத்த பள்ளியில போடுவாங்க, வயது வந்தவர்களா இருந்தா அவங்கள சிறையில போடுவாங்க. மதராஸ் குழந்தைகள் சட்டம் 1920. இது இந்திய சிறைச்சாலை குழுவின் பரிந்துரைகளின்படி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1974 இந்தியா தனது முதலாவது குழந்தைகளுக்கான தேசிய கொள்கையை உருவாக்கியது. இப்ப இந்தியாவில் 1974 தான் குழந்தைகளுக்கான தேசிய கொள்கைகளை உருவாக்குனாங்க. 1986 இயற்றப்பட்ட சீரார் நீதி சட்டம். இது இந்தியாவில் முதலாவதாக இயற்றப்பட்ட சீரார் சட்டம். அதாவது சிறுவர்களுக்கென உருவாக்கப்பட்ட சட்டம் தான் சீரார் நீதி சட்டம். இந்தியாவில் முதல்ல உருவாக்கின சட்டமே இந்த சீரார் சட்டம். குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. ஐக்கிய நாடுகள் பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குழந்தைகளுக்கான தொடர்ந்து உயிர் வாழுதல் பாதுகாப்பு மேம்பாடு பிரகடனத்தை இந்தியா 20/11/1989 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளுக்குமே உயிர் வாழ்றதுக்கான உரிமை இருக்கு, அவங்க சேஃப்டியா இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு. மேம்பாடுனா எல்லா விதத்திலையுமே அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும். இதுதான் அந்த பிரகடனம், அந்த கொள்கையில இருந்தது. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 பிரிவுகளின்படி தன்னாட்சி அமைப்பான தேசிய மனித உரிமை ஆணையம் 12/10/1993 அன்று உருவாக்கப்பட்டது. இப்போ தன்னாட்சி அமைப்புனா எந்த ஒரு இதுலயும் சேராம தனியா இயங்கக்கூடியதுதான் தன்னாட்சி. மனித உரிமைகளை பாதுகாக்கணும், மனித உரிமைகள் யாராவது மீறினாவோ அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கும். மனித உரிமைகள் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்காக இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1993 உருவாக்கப்பட்டது. குழந்தைகளுக்கான தேசிய ஆணைய மசோதா 2000 வரைவதற்கான நிதியரசர் B.R. கிருஷ்ணய்யர் தலைமையில் இந்திய அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்தது. குழந்தைகளுக்கு உடல்சார் தண்டனை அளிப்பதை 1/12/2000 அன்று இந்திய உச்ச நீதிமன்றம் தடை செய்தது. 2006ஆம் ஆண்டு துவக்கத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒரு முழுமையான அளவிச்சகமாக உயர்த்தப்பட்டு குழந்தை பாதுகாப்பு விஷயங்கள் அனைத்தும் அந்த புதிய அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டது. இப்போ குழந்தை சம்பந்தமான இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அந்த அமைப்பு குழந்தை மேம்பாட்டுத்துறையின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைகளுக்கு உடல்சார் தண்டனை கொடுக்கக்கூடாது. இந்திய அரசு குழந்தை உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுக்கள் சட்டம் 2005 இயற்றியது. இது இந்தியாவின் அரசியதழ் 20/1/2006 அன்று வெளியிடப்பட்டது. இதுல 1 மார்க்ல கேட்பாங்க. இந்த கொஷின்ல இயர்ஸ் அதிகமா இருக்கும், உங்களால முடிஞ்ச இயர்ஸ் போட்டு எழுத பாருங்க. குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க தேசிய ஆணையம் ஒன்றை 31/7/2006 அன்று அமைத்தது. இந்திய அரசாங்கம் குழந்தை திருமணங்கள் தடுப்பு சட்டம் 2006 இயற்றியது. இச்சட்டம் நவம்பர் 1, 2007 முதல் நடைமுறைக்கு வந்தது. அப்போ இயற்றப்பட்டது 2006, நடைமுறைக்கு வந்தது 2007, அடுத்த வருஷமே.
குழந்தைகளை தத்தெடுப்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு குழந்தைகள் தத்தெடுக்கணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குங்கிறத அதுல கொடுத்திருப்பாங்க. பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றும் சட்டம் போக்சோ சட்டம் 2012ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. குழந்தைகளுக்கான தேசிய கொள்கையை மத்திய அமைச்சரவை 18/4/2013 அன்று அங்கீகரித்தது. இந்தியாவில் குழந்தைகளோட உரிமை எப்படி உருவானதுங்கிற ஹிஸ்டரி தான் இதில் பார்த்துருப்போம். இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச பாயிண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.